சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த வருடம் அட்சய திருதியை 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்த அட்சய திருதியில் மக்கள் எல்லோரும் நகைக்கடையில் சென்று தங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்குவது வழக்கமாக கொண்டுள்ளனர். நகைக்கடைகளில் கூட்டம் நிரம்பி நிற்கும். இந்த தங்க உலோகத்தை வாங்குவதால் நம்முடைய இல்லங்களில் நகைகள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றார்கள். தங்கத்தை மட்டுமல்ல, நாம் எந்த தானிய வகைகளாக இருந்தாலும் சரி, உலோகங்களாக இருந்தாலும் சரி, வஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, எந்த செயல்களை நாளை நாம் செய்தாலும் அவை நம் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அட்சய திருதியில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அருகில் உள்ள சிம்மாசல நரசிம்ம சுவாமியின் திருமுக தரிசனம் இந்த அட்சய திருதி நாளில் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி வருடம் முழுக்க திருமுகத்தில் சந்தனக்காப்பு மட்டும்தான் சாற்றியிருப்பார்கள். திருமுகத்தை காண இயலாது. பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரதம் மிகுந்த சிறப்புடையது. இந்த ரத யாத்திரை திருவிழாவிற்கான தேர் கட்டும் பணியை அன்றுதான் தொடங்குவார்கள். இமயமலையில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்கள் இந்த அட்சய திருதி முதல் தரிசனத்திற்கு திறப்பார்கள். கும்பகோணத்தில் அன்று காலை 12 எம்பெருமான்களுக்கும் கருட சேவை வைபவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். பரசுராமர் அன்றுதான் தோன்றினார். கங்கை நதியானது இந்த அட்சய திருதியை நாளில்தான் விண்ணிலிருந்து பூமியில் கால் பதித்தாள். அவள் பூமியில் கால் பதித்ததால் தான் உலக மக்கள் எல்லோரும் தங்களுடைய பாவங்களையெல்லாம் அவளுள் மூழ்கி போக்கிக் கொள்கின்றனர். பாண்டவர்களுக்கு சூரிய பகவானிடமிருந்து இந்த அட்சய திருதி நாளில்தான் அட்சய பாத்திரம் கிடைத்தது. அதனால்தான் அள்ள குறையாமல் வந்தவர்களுக்கும் அமுது படைத்து தானும் அமுது உண்டு பாண்டவர்கள் சிறப்போடு வாழ்ந்தார்கள். சுதாமா என்கின்ற குசேலர் இந்த அட்சய திருதி நாளில்தான் துவாரகையில் கிருஷ்ணனை சந்தித்தார். அவர் கிருஷ்ணனை சந்தித்த நாளில்தான் அவருடைய இல்லமானது மாட மாளிகையாக கூட கோபுரமாக ஆகி மிகுந்த செல்வந்தராக செல்வம் பெற்றவராக விளங்கினார். ஆதிசங்கரர் இந்த அட்சய திருதி நாளில்தான் கனகதாரா ஸ்தோத்திரத்தை இயற்றினார். குபேரன் இந்த அட்சய திருதி நாளில்தான் சங்கநிதி பதுமநிதி என்ற 2 பெரும் நிதிகளையும் பகவானிடமிருந்து கிடைக்கப் பெற்றான். காசியில் உள்ள அன்னபூரணி தாயானவள் அன்றுதான் தன்னுடைய தரிசனத்தை உலக மக்களுக்கெல்லாம் காட்சியளித்து அருள் புரிந்தாள். வியாச பகவான் இந்த அட்சய திருதியை நாளில்தான் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தார். நாமும் பகவானுக்கு அன்று பூஜை செய்து அவருடைய அருளை பெற வேண்டும். எனவே இந்த அட்சய திருதியில் இவைகளெல்லாம் மிகுந்த சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாமும் நம்முடைய செயல்களை நல் வழிகளில் செயல்படுத்துவதற்காக நம்முடைய மனங்களை அடுத்தவருக்கு உதவி செய்வதிலும் அன்னம்பாளிப்பு செய்வதிலும் காட்டினோமேயானால் நம் பணி அடுத்தவருக்கு உதவிய பணிகளாக இருக்கும் என்று கூறி விடைபெறுவது தங்க சிவாய நம. தங்கமணி.